இன்னைக்கு பேச போகிற டாபிக் எதை பற்றினா, ஒரு சிஸ்டர் இது மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் 2 3 பேர் டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாங்க, ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணல, இதுக்காகவே ஒரு வீடியோவே போடலான்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னையே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அப்போ தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ லாக்டவுனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஹஸ்பண்ட் விழுப்புரம், நான் திருச்சி. நான் அம்மா வீட்டில் தான் அந்த மேரேஜ் முடிஞ்சு கூட. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரெக்னென்சி ஒரு 6 month டிலே ஆச்சு. அது ரொம்ப பெரிய பிரச்சனையா எல்லாம் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இன்னும் நீ கன்சீவ் ஆகல, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, போய் ஹாஸ்பிட்டல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பண்ண ஸ்ட்ரெஸ்ல A to Z எல்லா செக்கப்புமே பண்ணேன். டாக்டர் ஃபைனலா சொன்னது, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீ ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ல இருக்க, தயவு செஞ்சு நீயும் உன் ஹஸ்பண்டும் எங்கேயாவது வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் மந்தே என்னோட ஹஸ்பண்ட் ராஜஸ்தான் போற மாதிரி இருந்தது. என்னையும் கூட்டிட்டு போனாங்க, கன்சீவும் ஆயாச்சு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேபி பிறந்து எனக்கு இப்போ 3 years ஆச்சு. இந்த 3 yearsல என்னை கேள்வி கேட்டவங்க எந்த அளவுக்கு என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது வெறும் 0 தான். முழுக்க முழுக்க என்னோட அம்மா வீட்டில் மட்டும்தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, அம்மா அப்பா தங்கச்சி தம்பின்னு. அவங்க அந்த மாதிரி கேட்கறதுக்கான ரீசன் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு உங்களை மட்டம் தட்டணுமே தவிர உங்களுக்கு குழந்தை பிறந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு கிடையாது. இவங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்கன்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் நார்மலாக இருங்க, எது நடக்குதோ அது நல்லதாகவே நடக்கும்.